என் ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டோட பெவிலியனை தாண்டுற மாதிரியே இருக்கு. பூர்வமா எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இங்கே கடைக்கு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டோட. அதான் புது ஃப்ரெண்டு ஷையாக இருக்கார். அவர் பூஜை காட்ட மாட்டார். ஸோ நான் அவர் காட்டாமல் தான் அவர் கூட கடையில் உட்காந்துருக்கேன். இங்கே சூப்பு குடிச்சிட்டு இருக்கேன். நான் அரபிக் சூப் இருக்கேன். ரொம்ப முதலேருந்து என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் உட்காந்து பேசிட்டு அப்புறம் அவர் கூட வந்து நடந்து இங்கே கடைக்கு வரைக்கும் அவர் சாப்பிட வந்திருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்காரு. ட்ராவலை பற்றி பேசிக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் சரி. இப்போ இது முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து நைட் லைஃப் பார்க்க போகிறோம். அப்படி இருங்க, பார்த்துட்டீங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன நடக்குது. இவர் நம்ம கூட வந்தால் வருவார், தெரில சொல்லியிருக்காரு. பார்ப்போம் வராரா இல்லை நம்ம ஓட்டி போகிறோமான்னு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெளியே போயிட்டு சுற்று. அவர் தான் நான் சொன்னேன் பயங்கரமாக பேசணும். அப்புறம் நான் சொல்கிறேன் நிறையா சொன்னார் அவரை பற்றிலாம். அவர் உங்கள் அப்பா பிஸ்னஸ் மேனா, அவர் வந்து சுற்றுறது தானே, அவர் வேறு எதுவும் செய்யலையா. என்னால் ஒழுங்காகவே விலாக் எடுக்க முடியல. எதனாலனா நான் ஒருத்தரை பார்த்து போனால அவர்கிட்ட ரொம்ப நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பேசிகிட்டு இருந்ததுனால வந்து அவருக்கும் வீடியோ ஸ்டைனால என்னால் எடுக்க முடியல. சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நிறைய பேசிட்டு, ஏன்னா அவர் வேறு இன்னைக்கு கிளம்ப போகிறாரு. இன்றைக்கி வந்து 10 மணிக்கு வந்து ஃப்ளைட் ஆகும். இல்லைன்னா என் கூட ஜாயின் பண்ணதான் சொன்னார். ஃப்ளைட்டை 10 மணிக்கு. ஸோ அவர் போனோம். அதனால் நான் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் இப்போ சரி நான் போகிறேன் அந்த மாதிரி வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா டெர்மினல் 21. அது வந்து ஒரு மால் மாதிரி. தெரியுதா யாருன்னு? நம்ம அக்கா பின்னாடி தெரியுறாங்களா? அவங்க தான் இப்போ லேடி பாய் அக்கா. சரி அதை விடுங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா டெர்மினல் 21. அதாவது அது ஒரு மால் மாதிரி. அதுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம கவ்பாய் ஸ்ட்ரீட் போவோம். கவ்பாய் ஸ்ட்ரீட் வந்து 10 மணிக்கு மேலே தான் வந்து ஹேப்பனிங்காக இருக்கும். ஸோ நம்ம அத்தனை மணிக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் முதல் எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஸ்ட்ரீட்டை காட்டிகிட்டே வரேன்னு. மசாஜ் சென்டர் இங்கே நிறைய இருக்குது. அது சொல்ல வேணாம், ஏன்னா தைலாண்ட்னாலே மசாஜ் சென்டர். அதேமாரி நம்ம அக்கா நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாக்கா என் கூட ஹாஸ்டல்லே ஒரு லேடி பாய் அக்கா இருக்காங்க. அவங்க இந்த பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் காமிச்சாங்க நான் எங்கெங்கே போனேன். அவங்க 45 வயசு அவங்களுக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே போனேன். அவங்க ஃபோட்டோலாம் காட்டிகிட்டே இருந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. இங்கேருந்து பக்கம் தான் அந்த டெர்மினல் 21. அதான் சரி எதுக்கு விடணும், போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு. நல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாகில். அப்படியே தோட்டமாக இருந்துச்சு. எதுவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல். நைட்டு தான் பேங்காக்னாலே நைட்டு தான். எங்கே வருங்க இது? முருகர் தானே அவரு? முருகரா? சாரி அது ஐயோ பேர் மறந்துட்டேன். விநாயகர் அவர் தான். விநாயகர் கரெக்டு. ஆள் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நடக்கிற தூரமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே ஆள் இல்லைன்னா நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. இதுதாங்க நான் சொன்ன மால். இதுக்குள்ளே தான் போகிற போகிறோம். என்னோட ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு. அடேங்கப்பா என்ன பெருசாக இருக்கு பாருங்க. சொல்லிக்கிற அளவுக்கு புதுசாக அப்படி எதுவும் இல்லை. இந்த மாலோட ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் கூட ஒரு 7-8 ஃப்ளோ மேலே. மற்றபடி நம்மளோட மால் மாதிரி தான். சட்டை, செவனியா
அதுதான் எல்லாமே இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கேருந்து காட்ட முடியுதுன்னு பார்க்குறேன். மேலே தெரியுதா? இது கூட இல்லை, நான் முதல் பார்த்தேன் கொஞ்சம் ஃப்ளோ கூடியாக தான் இருந்துச்சு. இந்த நம்ம ஒரு 7 ஃப்ளோ 6 ஃப்ளோ கிட்ட. ஓகேங்க, நான் இங்கேருந்து வெளியே ஆகும்போது கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அடுத்து ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறோம். கவுபாய் ஸ்ட்ரீட். பெவிலியனை தாண்டுற மாதிரியே இருக்கு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? உள்ள பூர்வமா இருங்க. இதுக்குள்ள வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது. முடிஞ்சா வீடியோ எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் திருச்சத்தனமாக தான் இருக்கிற வீடியோலாம். இப்படியே தூக்கிட்டு போனா கண்டுபிடிச்சிருவானுங்க. நம்மளை எடுத்துக்கலாம், ஆனா அவங்களெல்லாம் தான் எடுக்கக்கூடாது. பயங்கரமாக தான் இருக்கு. வீடியோக்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. பார்ல வேலை செய்கிறவங்க, பார்ல வந்து உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் டெக்னிக் பண்ணுறாங்க. கேமரா முன்னுக்கு நான் காட்டிடுவேன், ஆனால் வேணா எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இப்படியே போ. In Japan, you can't do any drug. வெள்ளைக்காரங்க தான், ஃபுல்லாகவே வெள்ளைக்காரங்க தான். வேறு யாரையும் பார்க்க முடியாதுங்க. ஃபேமஸ் ஸ்ட்ரீட். ஆனால் ரொம்ப நீட்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் முடிஞ்சிடும். பயங்கரமாக தான் இருக்காங்க எல்லாம். அப்படி பார்க்குறாங்க. என்ன வீடியோ எடுக்கிறது எல்லாமே அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அது போலீஸ்காரனா இருக்காங்க. தெரியுதா? சரி, போலீஸ்காரன் மண்ணிக்கு என்ன தூக்கிறான்னு இங்கே தான் லீகல் ஆச்சு. பார்த்துட்டிங்களா? கவுபாய் ஸ்ட்ரீட் இதுதான் அது. நானும் ரொம்ப நாளாக வந்து டிக்டாக்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் நேரில் வந்து பார்த்துருக்கேன்.
போய் ஸ்ட்ரீட்லேருந்து வெளியேட்டாங்க. இங்கே வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அந்த ஸ்ட்ரீட்டு. நம்ம இங்கே வந்து அங்கெல்லாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, உங்களுக்கும் காட்டியாச்சு, பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம நேராக பசிக்குது லைட்டாக நடக்கிற போது ஏதாச்சும் சாப்பிட கிடச்சிச்சின்னா சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நம்ம சாப்பாடு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து நிறைய பேர் ஓரமாக நின்றுட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து பார்ட் டைமாக செய்கிறாங்க. அதெல்லாம் அதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தர்கிட்ட. இந்த மாதிரி நிற்கிறாங்களே, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லை, அவங்க வந்து இதுவே ஃபுல் டைமாக இல்லை. நார்மல் டேயில் வந்து நார்மலாக வேலை செஞ்சுட்டு மார்னிங்கில் நைட்டு மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து காசு எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யலாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு 5 ஸ்டெப்புக்கு அப்புறம் இன்னொருத்தங்க பார்க்கலாம், 5 ஸ்டெப்புக்கு அப்புறம் இன்னொருத்தர் பார்க்கலாம். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரி, இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி அதான் சொன்னேன். ஆனால் ஆக்சுவலி அவங்க யாரையும் நான் வீடியோ எடுக்கல, ஏன் முடிஞ்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். இங்கேருந்து அவ்வளோ தொங்கல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ஒருவேளை தப்பான வழியில் போய் சொன்னேன். பரவாயில்ல, நான் சரி என்னோடய ஹாஸ்டல்கிட்ட வந்துட்டு 7-Eleven இருக்குல்ல, 7-Eleven சாப்பிட்டா சொல்லிட்டு வீடியோ வந்துட்டேன். இன்னொன்று உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண நினைச்சேன். நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்கிறேன். ஐ மீன் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், ஈவென்ட் ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிங்க Timo_C_63. எனக்கு நானே ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் முடிச்சுக்குவேன். இப்படியே நான் சொல்லிடுறேன். அடுத்த எபிசோடு மறக்காம வந்து பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் சொல்கிற டைலாக் தான், என்ஜாய் பண்ணுறதை தள்ளி வைக்காதீங்க. ஏன்னா